நிலாவின் மனம் மாறாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று யோசித்தான் அருண். கல்யாணம் ஆகி 2-3 மாதம் ஆகிருச்சு. இருந்தாலும் நிலா ஏன் எப்போதும் சோகமாகவே இருக்கா என்று அவனுக்குள் ஒரு குழப்பம் ஏற்பட்டது. ஒருவேளை இவளுக்கு திருவை தான் பிடிச்சிருக்கோ என்று யோசித்தான். இதை பற்றி நிலா கிட்ட கேட்டு அவள் இல்லைன்னு சொல்லிட்டா தப்பாக போயிடும். திருவிடம் கேட்கலாமா என்று யோசித்தான். ஒரு நாள் இரவு முழுக்க ஃபோனில் யாரிடமோ பேசி கொண்டிருந்தது அவனுக்கு ஞாபகம் வந்தது. உடனே திருவுக்கு ஃபோன் செய்தான் அருண். ஃபோனை எடுத்த உடனேயே, திரு, நான் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன், உண்மையை சொல்லு என்றான். என்னடா கேளு என்றான் திரு. ஒரு நாள் நைட்டு முழுக்க நீ யார்கிட்டயோ ஃபோனில் பேசிகிட்டு இருந்த. நான் யாருன்னு கேட்டேன். நீ உன்னோட அண்ணின்னு சொன்ன. அது நிலா தானே? உண்மையை சொல்லு என்றான். இதை கேட்டு பதறிப்போய், அது யாராக இருந்தால் உனக்கு என்ன, அது நிலா இல்லை என்றான். பொய் சொல்லாத, அது நிலா இல்லைன்னா வேற யாரு சொல்லு என்றான். பேசும்போதே அவன் குரலில் தடுமாற்றம் ஏற்பட்டது. அதை வைத்தே அது நிலாதான் என்பதை தெரிந்து கொண்டான் அருண். ஏன்டா இன்னும் பொய் சொல்லிட்டு இருக்க? அது நிலாதான்னு தெரியும். ஏன்டா என்கிட்ட சொல்லலை? நானாவது மாமா கிட்ட பேசியிருப்பேன்ல என்றான் அருண். இல்லடா, மாமா டக்குன்னு கேட்கவும் எனக்கு பயம் வந்துருச்சுடா என்றான் நமக்குன்னு இருக்கிற ஒரே சொந்தம் மாமா தான். சின்ன வயசுலேருந்து பார்க்குற, ஏன்டா பயமாக இருக்குன்னு சொல்கிற? சரி, நீ முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் மாமா கிட்ட பேசியிருப்பல்ல என்றான் அருண். முடிஞ்சது முடிஞ்சிருச்சு, இனிமேல் என்ன ஆக போகுது? விட்டுட்டு வாழ்க்கையை பாருடா என்றான் நிலா மனசில் ஆசையை வச்சுட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் இருக்க. நிலா நம்ம வீட்டு தேவதடா. அவளை கஷ்டப்படுத்த உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? தயவு செஞ்சு இனிமேல் எந்த பொண்ணோட வாழ்க்கையும் விளையாடாத. தைரியம் இல்லைனா யாரையும் காதலிக்காத, கல்யாணமும் பண்ணாத என்று திட்டிவிட்டு ஃபோனை வைத்தான் அருண். நிலா சமையல் அறையில் டீ போட்டு கொண்டிருந்தாள். அவள் முகத்தை பார்த்தபடி சோபாவில் வந்து அமர்ந்தான் அருண். அவள் முகம் வாடி போயிருந்தது. எப்போதும் அருண் போய் பேசினால்தான் நிலா பதில் பேசுவாள். சரி, 2 நாளைக்கு நம்ம பேசாமல் இருப்போம், நிலா தானாக வந்து பேசுகிறாளான்னு பார்ப்போம் என்று நினைத்து கொண்டு அவளிடம் எதுவும் பேசாமல் வேலைக்கு செல்வது, சாப்பிடுவது, தூங்குவது என்று தன் வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான் அருண். நிலாவும் அவனிடம் பேசாமல் தன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டு இருந்தாள். 2 நாள் பார்த்தான், 3 நாள் பார்த்தான். நிலா பேசுவதாக தெரியவில்லை. இது சரிவராது என்று திடீரென ஒரு முடிவை எடுத்து நிலாவை வெளியில் செல்லலாம் என அழைத்தான். எங்கே போகிறோம் என்று நிலா கேட்க, கோவிலுக்கு போகிறோம் என்று கூறி அவளை கோவிலுக்கு அழைத்து சென்றான். என்ன திடீர்னு கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்க என்று நிலா கேட்க, நான் வெளியே நிற்கிறேன், உள்ள உனக்காக வெயிட் பண்ணுறான், போய் பேசு, உன்னோட எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ என் கூட வாழ்ந்து கஷ்டப்பட வேண்டாம். நம்ம நேசிக்கிறவங்க நம்ம கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா இருந்தால் போதும். உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும், ஆனால் லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. உங்ககிட்ட தனியாக இருந்த இந்த 3 மாதத்துல தான் நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு அது போதும். நீ போய் பாரு. உனக்கு அவன் தான் வேணும்னா சொல்லு, நான் மாமா கிட்ட பேசி 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்றான் அருண். நிலாவும் எதுவும் பேசாமல் மௌனமாக சென்றாள். கோவிலின் பின்புறத்தில் நிலாவுக்காக காத்து கொண்டிருந்தான் இவ்வளவு நேரம் தைரியமாக பேசி அனுப்பி வைத்த அருண் நிலாவின் மீது உள்ள காதலால் மனமுடைந்து அழுது கொண்டிருந்தான். உள்ளே சென்ற நிலா திருவை பார்த்தவுடன் பலார் என அறைந்தாள். எப்பட்றா, வெக்கமே இல்லாமல் அவன் சொன்னான்னு வந்த? உடனே அவன் கூட வந்துடுவேன்னு நினச்சியா என்றாள் நிலா. இல்லை நிலா, அவன் தான் நாங்கள் வாழவே ஆரம்பிக்கலை. நிலா இன்னும் ஒன்றை தான் நினச்சிட்ருக்கா. இது சரி வராது. நான் மாமா கிட்ட பேசி உங்களை சேர்த்து வைக்கிறேன் வான்னு கூப்பிட்டான் என்றான் அவன் கூப்பிட்டா நீ வருவியா? வெக்கமா இல்லையா உனக்கு? ஒரு பொண்ணோட மனசில் காதலை விதைச்சி அவளை ஏமாத்துற உன்னை விட ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாமல் அவன் நிழலில் கூட தொடக்கூடாதுன்னு நினைக்கிற அவன் எவ்வளவோ மேல். தயவு செஞ்சு இனிமேல் யாரையும் இப்படி ஏமாத்தாத. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு தைரியம் இருந்தால் மட்டும் லவ் பண்ணு, கல்யாணம் பண்ணு. இல்லைன்னா யாரையும் கல்யாணம் பண்ணாத. என்னோட மனசில் இப்போ அருண் தான் இருக்கான். ஒன்றை போய் லவ் பண்ணிட்டேமேன்னு இந்த 3 மாதத்தில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். இனிமே யாருக்கும் நம்பிக்கை கொடுத்து ஏமாத்தாத. நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அருணிடம் சென்றாள். வரும்போதே அருண் என்று அழைத்தாள் நிலா. உடனே கண்களை துடைத்து கொண்டு, என்ன நிலா, பேசிட்டியா? அவனையும் வர சொல்லு, மாமா கிட்ட போய் பேசுவோம் என்றான் அருண். இதை கேட்ட நிலாவுக்கு கோபம் வந்தது. உடனே பலார் பலார் என்று 2 கன்னத்திலும் மாறி மாறி அறைந்தாள். அருண் எதுவும் பேசாமல் தலை குனிந்தபடியே அடி வாங்கி கொண்டு நின்றான். உன் மனசில் என்ன பெரிய தியாகின்னு நினைப்பா? சி போடா
என்று திட்டிவிட்டு அவனை அப்படியே விட்டுவிட்டு கோபமாக வீட்டிற்கு கிளம்பினாள் நிலா. அருண் ஒன்றும் புரியாமல் திருவை எதிர்பார்த்து நின்று கொண்டிருந்தான். திரு சாமி கும்பிட்டு வெளியே வந்தான். டே திரு, ஏன்டா நிலா கோவமா போறா என்று கேட்க, என்ன மாதிரி ஒரு கோழையை காதலிச்சதுக்கு உன்னை காதலிச்சிருக்கலாம்னு திட்டிட்டு போயிட்டா என்றான் திரு. அருணுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னடா சொல்கிற, ஒன்றும் புரியலை என்று அருண் கேட்க, டேய் இன்னுமா உனக்கு புரியலை? அவளுக்கு உன் கூட வாழ தான் விருப்பமா. நான் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் யாருக்கும் தொல்லை கொடுக்காம அம்மா கூட நிம்மதியாக வாழ்ந்துட்டு போயிடுறேன். நிலாவை தவிர வேறு யாரையும் என்னோட மனசு ஏற்றுக்காது. எனக்கும் தனியாக இருக்க தான் பிடிச்சிருக்கு. சாகிற வரைக்கும் எனக்கு இந்த பயம் போகாது. அதனால நான் தனியாகவே இருந்துக்கிறேன். இந்த கல்யாணமெல்லாம் வேண்டாம். நீ போய் நிலாவை பாரு. அவன் நமக்கு கிடைச்ச தேவதைன்னு சொன்னல, தேவதையை நல்லா பார்த்துக்கோ, நான் போயிட்டு வரேன் என்று கிளம்பினான் திரு. கோவிலுக்கு பக்கத்தில் தான் வீடு என்பதால் அருணும் நடந்தே வீட்டிற்கு சென்றான். நடந்ததை நினைத்து நிலா அழுதிருப்பாள் போல. தலையணை ஈரமாக இருந்தது. நிலாவும் குழந்தை போல தூங்கிக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த அருண் அவள் தூங்கும் அழகை ரசித்து கொண்டு அவள் முழித்ததும் பேசிக்கொள்ளலாம் என்று காத்திருந்தான். நிலா எழுந்திருப்பதாக தெரியவில்லை. அதனால் அவளை தூங்க வைத்துவிட்டு கதவை சாத்திவிட்டு கடைக்கு சென்றான். கடைக்கு போய் மட்டன் வாங்கிவிட்டு வீடு திரும்பினான். நிலா எழுந்திருப்பதற்குள் சமைத்து வைக்க வேண்டும் என்பதற்காக அவளுக்கு பிடித்த மட்டன் பிரியாணியை சமைக்க தொடங்கினான். மணி 2 அருணும் சமைத்து முடித்து விட்டான். நிலா தூங்கி எழுந்து வந்தாள். வா நிலா, சாப்பிடலாம் என்று அருண் அவளை அழைக்க உடனே ஆவேசப்பட்டாள். சி, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா? இவ்வளோ நடந்திருக்கு, சாப்பிடவான்னு கூப்பிட்ற என்று திட்டினாள். நான் என்னடி பண்ணுவேன்? நீ கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் என்கிட்ட நல்லா பேசுவ. கல்யாணத்துக்கு அப்புறம் சரியாக பேசுறதில்ல. சரி, யாரையோ லவ் பண்ணியிருக்க போலன்னு நினச்சா நீ திருவதான் லவ் பண்ணியிருக்க. அதான் சேர்த்து வச்சிடலாம்னு நினச்சேன். நானும் உன்னை சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணுறேன் தெரியுமா? எல்லாரும் உன்னை திரு கூட சேர்த்து வச்சு பேசுவாங்க. அதனால நான் உங்ககிட்ட இதை சொன்னதே இல்லை. உனக்கா என்னைய பிடிச்சிருந்தா வீட்டில் இதை பற்றி பேசுவோன்னு நினச்சேன். ஆனால் நீ திருவை பற்றியும் பேசுனதில்லை, என்னைய பற்றியும் பேசுனதில்லை. அதனால் கல்யாண பேச்சு எடுக்கும்போது பேசிக்கலாம்னு இருந்தேன். அப்புறம் திருவே உன்னை கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னதும் நான் உடனே ஒத்துக்கிட்டேன். இப்போ உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதான் அவன் கூட சேர்த்து வைக்கணும்னு நினச்சேன். என் கூட வாழ்ந்தா நீ சந்தோஷமாக இருக்கணும்டி. உன்னை கஷ்டப்படுத்துகிற எதையுமே நான் செய்ய மாட்டேன். ஏன்னா நான் உன்னை உண்மையாக காதலிக்கிறேன் என்று உருக்கமாக பேசினான் அருண். அதை கேட்டு நிலா, மனசுக்குள்ளே இவ்வளோ காதலை வச்சுக்கிட்டு எதுக்குடா இன்னொருத்தனுக்கு விட்டு கொடுக்க நினைக்கிற என்று அழுது கொண்டே அவனை பலார் என அறைந்தாள். நீ அவனை லவ் பண்ணதானே, அப்புறம் ஏண்டி மாமா கேட்டப்போ யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன என்றான் அருண். இவ்வளோ அறை வாங்கியும் உனக்கு இப்படி ஒரு டவுட் வருதா? எங்கள் அப்பா முதல்ல திருக்கிட்ட தானே நிலாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதமானு கேட்டார். அவன் அப்போவே சம்மதம்னு சொல்லியிருந்தா நான் உண்மையை சொல்லியிருப்பேன். அவனே விருப்பம் இல்லைன்னு சொல்லும்போது நான் என்ன பேச முடியும்? அதான் நீ யாரை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாலும் நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன் என்றாள் நிலா. எதுவும் பேசாமல் சரி வா சாப்பிடலாம் என்று அழைத்தான் அருண். பேசுவதை அப்படியே விட்டுவிட்டு சாப்பிட சென்றாள் நிலா. இருவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். சாப்பிட்டு முடிக்கும் வரை அருண் எதுவும் பேசாமல் இருந்தான். நிலா சாப்பிட்டு முடித்து எழுந்து ரூமிற்கு சென்றாள். உடனே தட்டில் கையை கழுவிவிட்டு அருணும் அவள் பின்னால் சென்றான். நிலா, இப்போ என்னதான் செய்யலாம்? நீ சந்தோஷமா இல்லைன்னு தெரியுது. நம்ம வேணா பிரிஞ்சிடலாமா என்று கேட்டுக்கொண்டே கண் கலங்கினான். நிலா மீண்டும் பலார் என அறைந்தாள். எதுக்குடா எப்போ பார்த்தாலும் பிரிஞ்சிடலாமா, திருவை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு லூசுத்தனமாக கேட்குற? ஒரு தடவையாவது எல்லாத்தையும் மறந்துடு, புதுசாக வாழ்க்கையை தொடங்கலாம்னு கேளுடா என்று அவனை கட்டி பிடித்து அழுதாள். அவள் கட்டிப்பிடித்த அந்த கணம் அருண் சிரித்து கொண்டே, உனக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு கோவிலில் திரு சொன்னான். உன்னோட வாயால் கேட்கணுன்னு ஆசைப்பட்டேன், கேட்டுட்டேன். சரி, சாரி, எல்லாத்தையும் மறந்துடு, புதுசாக தொடங்கலாமா என்று அவன் கேட்க, என்று தலையை ஆட்டினாள். இருவரும் தங்கள் வாழ்க்கையை தொடங்கி மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர். கதை நிறைவு பெற்றது. நன்றி.